ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து என்ன நடக்குது, இப்போ நான் வந்து ரொம்பவே பிஸிங்க. காலையில் வந்து காலேஜ் போயிடுவேன், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து வேலைக்கு போயிடுவேன். ஸோ பிள்ளைங்களை பார்க்குறது அந்த மாதிரியே இருக்கிறதுனால வந்து அப்படி பிஸியாக வந்து போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு, ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்து தடவி வந்து வச்சாச்சு. கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே கந்தரகோலத்தில் இருக்குதா. ஸோ இப்படி தான் கிச்சன் வந்து இருக்குது. இனி வந்து வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் பொரியல் வந்து நாளைக்கு காலையில் வைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு கட் பண்ணி வச்சிடலாம். பாப்பா வந்து இந்த பொரி குழல் பொரியா, இந்த பொரி வந்து பொரிச்சு கேட்டான். ஸோ அதையும் வந்து பொரிச்சு கொடுத்துட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற எல்லா வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்லோவாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வாங்கின ஃபிஷ்ஷு. ஸோ அதில் வந்து பாதி வந்து குழம்பு வச்சுட்டேன். இதில் வந்து மீதி ஃபிஷ்ஷை வந்து சரி நான் நைட்டு வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு போயிருந்தேன். வந்த உடனே வந்து மசாலா வந்து தடவி வச்சாச்சு. ஒர்க் முடிச்சு வந்து நான் வந்துட்டேன். இதை வந்து மசாலா தடவி அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து இதை பொரிச்சிடலாம். பொரிக்க நம்ம வந்து பொரித்து கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சரியா? இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஹலோ மக்களே, நைட்டு வந்து கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருந்துச்சு, வந்து முடிக்கலை. இன்னும் ஒரு ஹோம்ஒர்க் வந்து இருக்குது. அம்மா காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். சரி ஓகேன்னு நானும் வந்து விட்டுட்டு நானும் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கியாச்சுங்க. தூங்கிட்டு இப்போ மார்னிங் வந்து பார்த்தா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. அதை வந்து இனி வந்து கழுகணும். கழுவிட்டு வந்து ரெடி ஆகலாம். தலையில் வந்து காலையிலேயே வந்து எண்ணெய் வச்சாச்சு. நான் தலையில் ரொம்பவே பொடுகு. ஸோ பொடுக்கு வந்து எண்ணெய் வந்து போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து வச்சுட்டு எண்ணெய் வந்து நம்ம குளிச்சுட்டு சாப்பாடெலாம் வச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு பசங்களையும் வந்து கிளப்பிடலாம். அங்கே இன்றைக்கி அதுக்கு கூடயே வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து வெண்டைக்காய் வந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் பார்த்திங்களா ஃபிஷ். அதில் வந்து கொஞ்சம் வந்து நைட்டு பொரிச்சிருந்தேன். ஒரு 4 பீஸ் வந்து இருந்துச்சு. சரி அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா வந்து பாப்பா வந்து நல்லா சாப்பிடுவோம். சாப்பாடுமே வந்து காலி பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரைஸ்க்கு வந்து அடுப்பில் தண்ணியும் வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா வந்து வெண்டைக்காய் பொரியல் வைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வெண்டைக்காய் பொரியல் எப்படி வைப்போம் அந்த மாதிரியே வந்து எல்லா ப்ராசஸ் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து நான் இதில் தேங்காய் வந்து சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து எக் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய்க்கு பதில் வந்து நம்ம வந்து முட்டை தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சரி டிஃபனுக்கு வந்து பாப்பா வந்து கொழுக்கட்டை பண்ணி கேட்டான்.
அரிசி மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து விரசிட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் வந்து இந்த தேங்காய் சீனியை சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து அமுத்தி மூடி விட்டுக்கோங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்துச்சு வேக வச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து சாப்பிட்டா மட்டும் போதும், திரும்ப திரும்ப வந்து பண்ணி கேட்பாங்க. என்னோடய 2 பசங்களுக்குமே வந்து ரொம்ப அரிசி மாவு விரசும் போது லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரம் மூடியை வந்து மூடி போட்டுட்டு நம்ம வந்து 15 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு கூடயே வந்து ரைஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே வந்து வடிச்சிடலாம். எனக்கு வந்து குக்கரில் ரைஸ் வடிக்கிறது வந்து செட் ஆகாது, குழஞ்சிரும், இல்லாட்டி வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம வந்து பானையிலேயே வடித்தாச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது வந்து எனக்கு ஒரு 3-4 நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்து விட காணும். சரி நம்ம வந்து இதை அப்படியே வச்சிடலாம், என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கொஞ்சம் எக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெண்டைக்காய் பொரியல் வைக்கிறதுக்கு வந்து எக்கு வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால வாங்கிட்டு வந்துட்டாங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வதக்கும்போது இந்த மாதிரி வந்து வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டையுமே வந்து நல்லாயிருக்கும். இதுவும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. பாப்பா வந்து நேற்றுக்கு முடிக்க இருந்த ஹோம்ஒர்க் வந்து முடிக்கலை, ஒரு நோட் மட்டும். அதை வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பாப்பா வந்து எழுந்திரிச்சு வந்து முடிச்சுட்ருக்கான். சரி கொழுக்கட்டையை எடுத்து பிளேட்டில் வைக்க சொன்னால வச்சாச்சு. அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எனக்குமே வந்து மதியானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹலோ மக்களே, நான் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இப்போ வந்து பையனையும் 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ நான் வந்து காலேஜுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த vlog வந்து முடியுது. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.